வணக்கங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க பிஞ்சு வெண்டிக்காயை விற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்படியே வத்த போட்டு உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இப்போ அரிஞ்சு வத்த போடுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். நீளமாக தான் அரிஞ்சுக்கணும். இது வெயிலில் காய வைக்கல காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல பிஞ்சு வெண்டிக்காயாக இருந்துச்சு. இந்த தட்டில் நம்ம காய போட்டாச்சு. இது இன்றைக்கே கொஞ்சம் சுருண்டுரும். நல்லா காஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம மோரில் போட்டு உப்பு சேர்த்து காய்க்கணும். இப்படி தான் வெண்டிக்காய் வத்தல் போடுறது. காயட்டும். நேற்றுக்கு காய வச்ச வெண்டிக்காய் வதங்கிருச்சு. இன்றைக்கி காய வச்சுட்டு நாளைக்கு மோரில் போட்டு காய்க்க வேண்டியதான். இன்றைக்கி பாருங்கள், இந்த தாம்படம் ஃபுல்லாக காஞ்சிச்சு. எப்படி சுண்டிட்டு பாருங்கள். வெயில் அவ்வளோ போடுது. நம்ம காய வச்ச வெண்டி வத்தை இப்படி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை கீழே வச்சதுனால கொஞ்சம் மண் மாதிரி பறந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வெந்நீர் விட்டு கழுவிட்டு தயிரில் உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சு காய வைப்போம். பாருங்க, அலம்பிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிட்டு தயிர் தேவையான அளவுக்கு ஊற்றிக்குங்க. இந்த தயிர் போதும். செத்த நேரம் இதை அப்படியே அமுக்கி வச்சுருவோம். அப்புறம் எடுத்து காய வைப்போம். இந்த தாம்பழத்தை க்ளீன் பண்ணிட்டு தான் காய வைக்கணும். இப்படி ஒரு ஸ்டூலில் வச்சு மண் தண்டாத இடத்துல இப்படி இப்போ தாம்பழத்தை கழுவிட்டு அழகாக நம்ம தயிரோட காய வச்சாச்சுங்க. இது இன்றைக்குள்ளே காஞ்சிரும். காஞ்சி எடுக்கையில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு தாம்பழம் நிறைய காய போட்ட வெண்டி வைத்த காஞ்சி கொஞ்சமாகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம பொரித்து சாப்பிட வேண்டியதான். கடகலன்னு காஞ்சிருச்சு. இவ்வளோ கொஞ்சமாகிட்டு பாருங்கள். இப்படி தான் வெண்டி வத்தல் காய வைக்கிற முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.